அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி என்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படின்ற உருளை வடிவ பனிப்பொருளை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அவுட் சைடு மைக்ரோமீட்டரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்க்ரூகேஜ்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதை அளக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பயன்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இதில் மெயினான பார்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு ரீடிங்க்கு போயிடலாம். இதில் மெயினான பார்ட்ஸுனால் இதுக்கு பேர் சி ஃப்ரேம். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சி வடிவத்தில் இருக்கிறதுனால சி ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேவா? வேறு என்ன டீட்டெயில் இதில் இருக்கும் அந்த சி ஃப்ரேம்லன்னு கேட்டிங்கன்னா, இதோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சி ஃப்ரேமில் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க 0 to 25 mmன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 0 to 25னா வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 0லேருந்து 25 mm வரைக்கும் அளக்க முடியும் அப்படின்ற டீட்டெயிலை இந்த இடத்துல பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இந்த சி ஃப்ரேமில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சி ஃப்ரேமில் ஒரு எண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆன்வில் பார்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்கும். அது நிலையாக ஃபிக்ஸடாக நிலையாக இருக்கும், அது நகராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்வில் பார்ட்டுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிண்டில் அப்படின்ற பார்ட் இருக்கும். ஓகேவா? ஆன்விலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு பேர் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ரவுண்ட் ராடு கணக்காக இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் நம்ம அளவு எடுக்கும் பொழுது முன்னாடி பின்னாடி நகரும். இதை சுற்றினோம்னா, இந்த திம்பிள் அப்படின்ற பார்ட்டை சுற்றினோம்னா இந்த ஸ்பிண்டில் உள்ளே போகும், வெளியில் வரும். ஓகேவா? அப்போ சி ஃப்ரேமோட ஒரு எண்டில் ஆன்வில் பார்ட் இருக்குது, இன்னொரு எண்டில் ஸ்பிண்டில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அந்த சி ஃப்ரேம்லேயும் இப்படி ஒரு லாக்கிங் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கிங் லிவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படக்கூடிய அந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ஒரு அளவு எடுக்கிறேன். அளவு எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கணும்னா இந்த லாக்கிங் லிவரை நம்ம பயன்படுத்தலாம். லாக் பண்ணிட்டா இந்த ரீடிங் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது, அளவு மாறாமல் இருக்கும். நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா அளவை பார்க்கலாம். மாறாமல் இருக்கணும் ரீடிங் அப்படின்னா இந்த லாக்கிங் லிவரை நம்ம பயன்படுத்தணும். சரி, அதுக்கடுத்து இதில் மெயினான பார்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் பேரல் அல்லது ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் சப்ஸ்கேல் ரீடிங்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் சப்ஸ்கேல் ரீடிங்கும் கொடுத்துருக்கிற பார்ட்டுக்கு பேர் பேரல். இதில் மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் சப்ஸ்கேல் ரீடிங்கும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ க்ளோஸ்அப்பில் பார்த்தாலே தெரியும். ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதுக்கு பேர் டேட்டாம் லைன்னு பேர். அதுக்கு கீழே இருக்கிறத முழு எண்களை கொடுத்துருக்கிறத பூரா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெயின் ஸ்கேல்னு சொல்கிறோம். இந்த டேட்டாம் லைன் சென்டர் கோடுக்கு மேலே இருக்கிறத சப்ஸ்கேல்னு சொல்கிறோம். அது 0.55 பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பார்ட்டு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திம்பிள் பார்ட்டு தெரியணும். இந்த திம்பிள் பார்ட்டு தான் ரீடிங் பண்ணுறதுக்கு, ரீடிங் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், சொன்னேன் அந்த ஸ்பிண்டில் நகரும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கேன். அதை சுற்றுறதுனால அந்த ஸ்பிண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அகலமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சுழலக்கூடிய பாகத்துக்கு பேர் ஸ்பிண்டில். முன்னேறி அல்லது முன்னோக்கி பின்னோக்கி ஸ்பிண்டில் நகருது. இந்த சுழலக்கூடிய பாகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் திம்பிள் அப்படின்னு சொல்லணும் நீங்கள். ஓகேவா? இந்த திம்பிள் பார்ட்டில் ஒரு ரீடிங் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த சுற்றக்கூடிய பாகத்தில் கோடுகள் கொடுத்து அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றக்கூடிய பாகத்தில் இருக்கிற ஒரு கோட்டோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 0.01 mm அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே நான் மெயின் ஸ்கேல்னு சொன்னேன், சப்ஸ்கேல்னு சொன்னேன், திம்பிள் ஸ்கேல்னு சொல்கிறேன். அப்போ 3 விதமான அளவுகள் இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர்லாம் நம்ம பார்க்கணும். இதை 3ஐயும் கவுண்டிங் பண்ணி தான் மொத்தத்தையும் தான் சேர்த்து நம்ம ரீடிங்காக அளவாக சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திம்பிள் பார்ட்டில் ஒரு நர்லிங் கொடுத்துருக்காங்க, கோடு கூட போட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிடிச்சி சுற்றும் பொழுது ஸ்லிப்பாகாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கும்போது, ஃபேக்ட்ரியில் இயந்திரங்களில் வேலை பார்க்கும்போது ஹீட் ஆகும், ஹீட்டான ஏரியாவாக இருக்கும். அதே போல் மெஷினில் இருக்கிற ஜாபுகள்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகும் மெட்டல் கட்டிங் ப்ராசஸில். அப்போ ஹீட் ஆகும்போது நம்ம கை காலெலாம் வேர்க்கும்,
அப்போ கை ஒரு வேளை வேர்த்தா கூட இதை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வலுவலுன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லிப் ஆகும். அப்போ ஸ்லிப் ஆகாமல் சரியான அளவை எடுக்கணுன்றதுக்காண்டி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நர்லிங்கிற பார்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சொரசொரப்பு பாகத்துக்கு நர்லிங்னு பேர். அப்போ இப்படி நர்லிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வேர்த்திருந்தாலும் நம்ம கை வந்து ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா, சரியான அளவுக்கு இந்த திம்பிள் பார்ட்டை சுற்றுறதுக்கு உதவி செய்யும், ஸ்லிப் ஆகாமல். அதுக்கு தான் அந்த நர்லிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து இன்னும் இதுக்கு இந்த திம்பிளுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதைத்தான் சொல்கிறேன். திம்பிளுக்கு பின்னாடி ஒரு பார்ட் இருக்குது. இந்த பார்ட்டுக்கு பேர் ரேச்சஸ்ட் ஸ்டாப்புன்னு பேர். ரேச்சஸ்ட்டு ஸ்டாப்பு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சரியான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ரேச்சஸ்ட் ஸ்டாப்பை பயன்படுத்துகிறோம். சரியான அழுத்தம்னா என்னது? உதாரணத்துக்கு ஒரு மெட்டல் பீஸை நான் இதில் வச்சு செட் பண்ணுறேன், அளக்க போகிறேன்னு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பீஸை இந்த ஆன்வில் பார்ட்டுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் இடையில் இப்படி டைட் பண்ணிட்டா என் கையில் இருக்கிற முழு பலத்தையும் வச்சு டைட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் டைட் பண்ணி அளவு எடுத்தோம்னா அந்த மெட்டலோட சரியான அளவு நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ சரியான அளவு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த மெட்டலை போய் இப்போ லேசாக அமுக்கி பிடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த மெட்டல் சரியான அழுத்தத்தில் பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த ரேச்சஸ்ட் ஸ்டாப்பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சரியான அழுத்தத்தில் பிடிச்சிருக்குன்னா இந்த ரேச்சஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து கிருன்னு சவுண்டு வரும். சவுண்டு வருதா? இப்போ சவுண்டு வந்துருச்சுன்னா சரியான அழுத்தத்தில் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே இந்த திம்பிள் பார்ட்டை நம்ம டைட்டாக சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சரியான அழுத்தத்தை இந்த ரேச்சஸ்ட் ஸ்டாப்பு நம்மளுக்கு சத்தம் போட்டு அடையாளம் காட்டிடுது, போதும் அழுத்தம் இதுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு. இப்படி சத்தம் வந்துட்டால் அதுக்கப்புறம் இந்த திம்பிள் பார்ட்டை நம்ம சுற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ காட்டுற ரீடிங்கு சரியான ரீடிங். ஓகேவா? ரீடிங்கு இதோட தொடர்ந்து பார்த்துருவோம். இப்போ மெயின் பார்ட்டுக்கு என்னென்ன சொன்னோம்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுன்றதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக் பார்ட்ஸ், இதில் இருக்கிற மெயினான பாகங்கள். இது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம அளக்கும்போது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்னா இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரை வச்சு அளந்துடலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, அவுட் சைடு மைக்ரோமீட்ரு எப்பயுமே மேஜராக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, லேத்து இருக்குல்ல, லேத்தில் வந்து ரவுண்ட் ராடு உருளை வடிவமான பனிப்பொருளில் இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதிகமாக வந்து நம்ம இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர்களை பயன்படுத்துவோம். ஏன்னா நீள அகல உயரத்தை அளக்கணும்னா நம்ம வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பரை பயன்படுத்தலாம். ஆனால் அவுட் சைடு டயாமீட்டரை நம்ம அளக்கணும்னா கண்டிப்பாக எதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரை தான் பயன்படுத்தணும். இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்ரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி 0 to 25, 0 to 25ன்னு ஒரு சைஸ் எடுத்தோம்னா அந்த 25க்குள்ளே அளக்கலாம். அதே போல் 25 to 50ன்னு எடுத்தோம்னா 25 to 50 mm இடைவெளி உள்ள அளவுகளை அளக்கலாம். அதே நேரத்தில் 25 to 50னா 50 அளவுகளை அளக்கலாம்னு சொன்னேன். அதே போல் 50 to 75 அளவுள்ள மைக்ரோமீட்டர் எடுத்தோம்னா 75 mm அளவுகளை அளக்கலாம். அதே போல் 75 mmலேருந்து 100 mm அளக்கணும்னா 75லேருந்து 100 உள்ள அவுட் சைடு மைக்ரோமீட்டரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் மூலமாக ரீடிங் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூ கேஜின்னு ஒரு பேர் இருக்குது. ஸ்க்ரூ கேஜ். சரியா? ஏன் இதை ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பார்ட் பேரல் பார்ட்டு மேலே இது ஸ்க்ரூ நட்டு மாதிரி இயங்கிறதுனால இதுக்கு ஸ்க்ரூ கேஜின்னு ஒரு பேர் இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஸ்க்ரூ நட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பிச்சு இருக்கும். சரியா? பிச்சு என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இப்படி சுற்றுற செயல்பாடை கொடுக்கும். உதாரணத்துக்கு போல்ட்டு நட்டில் போல்ட்டை நிலையாக வச்சுக்கிட்டு நட்டை இப்படி சுற்றினோம்னா என்ன செய்யும்னா நகரும். அது குறிப்பிட்ட பிச்சு இடைவெளியில் நகரும்னு சொல்லுவாங்க. ஒரு மரைக்கும் இன்னொரு மரைக்கும் உள்ள இடைவெளியை நம்ம பிச்சுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மர போட்டு அதில் இந்த திம்பிள் டிவிஷன் நட்டு நகர்ற மாதிரி நகர்றதுனால இது ஸ்க்ரூ பிச் கேஜின்னு ஒரு பெயர் மூலம் அழைக்கப்படுது. ஓகேவா?
சரி, இந்த ஸ்க்ரூ பிட்ச் கேஜில் எப்படி ரீடிங் பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஸ்கேலில் ஒரு 0 இருக்கும், எப்பயும் போல் இதில் பார்த்தாலே தெரியும். மெயின் ஸ்கேலில் ஒரு 0 இருக்கா, இங்கே பாருங்கள், பேரலில் இருக்கிற பார்ட்டில் மெயின் ஸ்கேலில் ஒரு 0 இருக்குது. அதே நேரத்தில் இந்த திம்பிள்ன்ற பார்ட்டில் ஒரு 0 இருக்கும். இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள், இந்த வருதா 0 இருக்கா. அப்போ மெயின் ஸ்கேல் 0 இருக்கும். அதை கடந்து வரும்போது எப்படி நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னா, இந்த திம்பிள் ஸ்கேலில் இருக்கிற 0 கடந்து வருதான்றத கண்டிப்பாக பார்க்க தெரியணும். உதாரணத்துக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன், இப்படி சுற்றுறேன், சுற்றும்போது 0வுக்கு பக்கத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கு, சரியா, போய்கிட்டே இருக்கு. இப்போ 0வும் 0வும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா 0 இந்த மெயின் ஸ்கேலில் இருக்கிற 0வும் இந்த திம்பிள் ஸ்கேலில் இருக்கிற 0வும் இன்னொரு சுற்றுனா 2 நேருக்கு நேராக நிற்கும். ஓகேவா? அப்படி இருந்தால் 0 ரீடிங்கை காட்டுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இப்போ 0 வந்து அந்த மெயின் ஸ்கேலில் வெளியில் தெரியுது. இதை இன்னொரு நான் சுற்றுனேன்னா என்ன ஆகுனா, இந்த 0 அந்த 0வுக்கு நேராக போய் நிற்கும். ஓகேவா? அப்படி நிற்கிறதுனால என்ன ரீடிங் காட்டுதுன்னா, 2 0வும் சேர்ந்து இருந்துச்சுன்னா 0 ரீடிங்கை காட்டுது. சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டு அப்படியே ரிவர்ஸில் நகர்த்துறேன். சுற்றும் பொழுது அடுத்த 0 வருதான்னு பார்க்குறேன். 0வை இந்த டேட்டாம் லைனுக்கு நேராக நிப்பாட்டுறேன். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். பார், எல்லாருக்கும் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது பேரலில் இருக்கிற ஆதார கோடு, அதுக்கு நேராக இந்த திம்பிளில் இருக்கிற 0 நேருக்கு நேராக இருக்குது. 0வை விட்டு பாதி தூரம் தள்ளி நிற்கிது இந்த திம்பிள் ஸ்கேல் 0. அப்போ அப்படியே மேலே பார்த்தோம்னா லைட்டாக இந்த 0.5 கோடு தெரியும். இதில் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு சுற்றணும். அப்போ எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு இந்த திம்பிள் பார்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5 தூரம் நகர்ந்து வந்திருக்கு. அதாவது அரை mm தூரம் நகர்ந்து வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆதார கோட்டிலேருந்து இப்போ ரிவர்ஸில் இப்படியே சுற்றி பழையபடிக்கு நான் 0வை கொண்டு வந்தேன்னா இந்த திம்பிள் டிவிஷன் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும் அப்படின்னா அரை mm நகர்ந்துருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அரை mm ரீடிங் காட்டுச்சு. இப்போ இன்னொரு முழு சுற்றிட்டோம், 2 முழு சுற்றிட்டோம். அப்போ எவ்வளோ தூரம் இது நகர்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 mm தூரம் நகர்ந்துருக்கு. அந்த ஆதார கோட்டு 0வுக்கு நேராக பழையபடிக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேரலில் இருக்கிற அந்த ஆதார கோட்டுக்கு நேராக இந்த திம்பிளில் இருக்கிற 0வை பழையபடிக்கு நான் நேராக இப்படி வைக்கிறேன். வச்சுட்டா ஏற்கனவே 0.5 லேசாக தெரிஞ்சிச்சு. இந்த 0.5 கோடு வந்து லேசாக தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு முழு சுற்றினோன்னா இன்னொரு அரை mm வந்துருச்சு. அப்போ 1 mm நகர்ந்த பிறகு அந்த மேலே இருக்கிற சப்டிவிஷனில் 0.5 வந்து தெளிவாக தெரியுதா? இப்போ 2 முழு சுற்றியாச்சு. 0லேருந்து 2 முழு சுற்றியாச்சு. இப்போ இந்த திம்பிள் ஸ்கேல் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா 1 mm நகர்ந்துருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த திம்பிள் டிவிஷனை 0 to 0 ஆதார கோடு வரைக்கும் நம்ம சுற்றினோம்னா இது ஒரு முழு சுற்றுக்கு அரை mm நகரும். சரியா? அப்போ 2 முழு சுற்றுக்கு 1 mm நகரும். இப்படித்தான் நம்ம ஃபஸ்ட்டு இது எவ்வளோ தூரம் நகருன்றதை தெரிஞ்சுக்கிறணும். இப்போ 1 mm நகர்ந்துருச்சு. இப்போ பழையபடிக்கு இந்த 0வை நான் திரும்ப இப்படியே ரிவர்ஸில் சுற்றி பழையபடிக்கும் 0வில் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இப்போ எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும்? மேலே நல்லா பாருங்கள், இங்கே முழு எண் ஸ்கேலில் வந்து 1 mm தாண்டி 1 mmக்கு 2 mmக்கும் இடையில் பகுதி தூரம் ரீடிங் காட்டுது. அதே நேரத்தில் மேலே பாருங்கள், சப்டிவிஷனில் சப்ஸ்கேலில் 2வது அரை mm தெரியுது. அப்போ மெயின் டிவிஷனில் மெயின் ஸ்கேலில் கீழே இந்த ஆதார கோட்டுக்கு கீழே இருக்கிற மெயின் ஸ்கேலில் 1.5 mm அளவுக்கு நகர்ந்துருக்கு. அந்த 1.5 mm அளவுக்கு எப்போ நகர்ந்துருக்கா இல்லையான்றதை எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், 1 mmக்கு மேலே நகர்ந்த தூரத்தை நேராக எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சப்டிவிஷனில் பார்க்குறோம்.
0.5 கோடு தெரியுதான்னு. அப்போ 0.5 கோடு தெரியுதுன்னா அப்போ 1.5 mm கடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சுற்றுனா 0.5 mm தூரம் நகருது. 2வது சுற்றும் போது 1 mm கடந்து நிற்கிது. இப்போ 3வது சுற்றும் போது 1.5 mm கடந்து நிற்கிது. இப்போ பாருங்கள், இன்னொரு முழு சுற்று நான் சுற்றுறேன். சுற்றி பழையபடிக்கும் அந்த ஆதார கோட்டுக்கு நேராக திம்பிளில் இருக்கிற 0வை கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டுறேன். இப்போ எத்தனை mm காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 mm காட்டிக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த மெயின் ஸ்கேலில் கீழே ஒரு முழு எண் நம்பர் தெரியும். அப்போ 2 mm கடந்து நிற்கிது. இப்போ மேலே சப்ஸ்கேல் டிவிஷனையும் பாருங்கள், 1க்கு அடுத்து 1.5க்கு ஒரு 0.5 கோடை கடந்திருக்கு, 0க்கு அடுத்து 1/2க்கு ஒரு 0.5 கோடை கடந்திருக்கு, அதுக்கப்புறம் 1க்கு அடுத்து 1.5க்கு ஒரு 0.5 கடந்திருக்கு, அதுக்கப்புறம் 2 mmல வந்து நிற்கிது. இதை நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கோடு தெரியுதா? அப்போ 2 mm. ஓகேவா? அப்போ இந்த ஆதார கோட்டுக்கு நேராக இந்த திம்பிளில் இருக்கிற 0 செட் ஆகும் பொழுது தான் நம்ம இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கையும் சப்ஸ்கேல் ரீடிங்கையும் என்ன காட்டுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். அதே போல் பழையபடிக்கு ஒரு முழு சுற்றுனா இது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும்? இப்போ 2 mm தூரத்தில் நிற்கிது. இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே மெயின் ஸ்கேலில் 1 2 2வது கோடை தாண்டி நிற்கிது. சரியா? அதுக்கு நேராக நிற்கிதான்றதை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம்? இந்த திம்பிளில் இருக்கிற இந்த டேட்டாம் லைனும் திம்பிள் ஸ்கேலில் இருக்கிற 0வும் நேருக்கு நேராக நிற்கிது. ஓகேவா? இப்போ 2 mmக்கு முழு நம்பரை காட்டுது ரீடிங். இப்போ 2.5 mm நான் ரீடிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதை அப்படியே பழையபடிக்கு ஒரு முழு சுற்று நான் சுற்றுனேன்னு வச்சுக்கோங்க. எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, மேலே ஒரு 1/2 mm கோடு தெரியும். மெயின் ஸ்கேலில் 2க்கும் 3க்கும் இடையில வந்து நிற்கும் ரீடிங். பாருங்கள், 0வை கொண்டு வரேன். கொண்டு வந்தாச்சா? இப்போ பாருங்கள், மேலே ஒரு 1/2 mm கோடு தெரியுதா? கீழே பாருங்கள், 1 2 2க்கு மேலே பாதி தூரம் கடந்திருக்கு. 2க்கு மேலே பாதி தூரம் கடந்திருக்கிறத எங்கே பார்க்குறோம்? சப்டிவிஷனில் பார்க்குறோம். 0.5 கோடு தெரிகிறதுனால அப்போ 2.5 கடந்து நிற்கிது. அதே நேரத்தில் இந்த பேரலில் இருக்கிற அந்த ஆதார கோடும் திம்பிளில் டிவிஷனில் இருக்கிற இந்த 0 லைனும் நேருக்கு நேராக இருக்கான்னு பார்க்குறேன். நேருக்கு நேராக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது 2.5 mm ரீடிங்கை காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முழு எண்ணை பூரா எதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 0 எத்தனை முழு எண்களை கடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் எப்படி பார்த்துருக்கேன்? 0வுக்கு அடுத்து 1 2 mm கடந்திருக்கு. அதனால் மெயின் ஸ்கேல் ரீடிங் 2 mm கடந்திருக்கு. அதே நேரத்தில் மேலே சப்ஸ்கேல் ரீடிங் 0.5 கோடும் தெரியுது. அப்போ 2.5 mm கடந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ 2 ஸ்கேலில் பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நான் 2.5 mm மெயின் ஸ்கேலில் 2 mm காட்டுது. மேலே 0.5 2 mm கூட கீழே பாருங்கள் 2 முழு எண்களை காட்டுது. அப்போ வந்து நான் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் 2ஆக எடுத்துக்கிட்டேன். சப்ஸ்கேல் 0.5 தெரிகிறதுனால 2.5 mm எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுசாக எழுதி காட்டுறேன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்கேலு ரீடிங் ஈக்குவல் டு 2 mm முழு நம்பரை காட்டுது. அதனால் முழுசை போட்டுட்டேன், புள்ளி வச்சுட்டேன். 0.5 mmையும் காட்டுது. அதனால் 0.5 mmன்னு எழுதிட்டேன். ஓகேவா? பார்த்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் இது ரீடிங் காட்டுறது கன்ஃபார்ம் பண்ணணும் எப்படின்னா, இதில் பார்க்குறதான் பாருங்கள், ஆதார கோடுக்கு நேராக 0 இருக்குது. மேலே 0.5 கடந்து தொட்டுக்கிட்டு நிற்கிது. அப்போ இது கண்டிப்பாக 2.5 mm தான். ஓகேவா? அதனால் நான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு 2 mm ஆகும். 0.5 கடந்திருக்கிறதுனால 0.5ஐயும் சேர்த்து 2.5 mmன்னு எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் 3 ஸ்கேல் ரீடிங்கை நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இதை எப்படி எழுதிக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1வது பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ காட்டுது? 2 mmன்னு சொன்னோம். 2.0
00 mm அப்படின்னு எழுதிக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன எழுதணும் அப்படின்னா, சப்ஸ்கேல் ரீடிங் தெரியுதான்னு பார்க்கணும். சப்ஸ்கேலில் எவ்வளோ காட்டுச்சு? 0.5 காட்டுச்சு. அப்போ நம்ம முன்னாடி 0வை போட்டுட்டு பாயிண்டில் வர்றதுனால 0.5 mmனால பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதுகிறோம் 0.5 mm அப்படின்னு. இன்னும் ஒன்று பார்க்கணும். என்னென்னா, மூணாவது திம்பிள் ஸ்கேல் டிவிஷனை பார்க்கணும். திம்பிள் ஸ்கேல் டிவிஷன் இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இதை மூணையும் கூட்டுனா அதுதான் ரீடிங். சரியா? இப்போ திம்பிள் ஸ்கேல் ரீடிங்கை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இது 0க்கு 0 இருக்கிறதுனால ரெண்டையும் கடந்து நிற்கிது, மேலே 0.5 காட்டுது. அதனால் 2.5 mm ரீடிங்கை எடுத்து எழுதிட்டோம். இப்போ அடுத்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி இந்த 0லேருந்து இன்னும் ஒரு 10 கோடை ரிவர்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஆதார கோட்டுக்கு நேராக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆதார கோட்டுக்கு நேராக 10ஆம் நம்பர் ரீடிங் காட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், 0 இங்கே இருக்குது. சரியா? 0 இங்கே இருக்குது. இதுக்கடுத்து 1 2 3 4 5ன்னு எடுத்தோம்னா 5ஆவதுக்கு 5ன்னு காட்டுதா? அப்போ 6 7 8 9 10. 10 வந்து இந்த ஆதார கோட்டுக்கு நேராக இப்படி நிற்கிது. ஓகேவா? இப்போ இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, திம்பிள் ஸ்கேல்ன்றது என்னென்னா, இதில் இருக்கிற இந்த கோடுகளைத்தான் திம்பிள் ஸ்கேல்னு சொல்கிறோம். சுத்த நகருதில்ல, சுற்றுற ஸ்கேலைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திம்பிள் ஸ்கேல்னு சொல்கிறோம். சரியா? இந்த திம்பிள் ஸ்கேலில் 10ஆவது கோடு இந்த ஆதார கோட்டுக்கு நேராக இருக்கிறதுனால இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திம்பிள் ஸ்கேலில் ஒரு கோட்டோட மதிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுதி காட்டுறேன், 0.01 mm அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோட்டோட மதிப்பு. அப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை கோடு இந்த மெயின் ஸ்கேல் ஆதார கோட்டோட எத்தனாவது கோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எண்ணி காட்டினால மொத்தம் எத்தனை கோடு இருந்துச்சு? இதில் 10 கோடு இருந்துச்சு. அப்போ இதை ஒரு கோட்டோட மதிப்பு இதுன்னா இதை அப்படியே 10ஆல் பெருக்கிற வேண்டியதான். என்ன வரும் உங்களுக்கு? 10ன்னா என்ன வரும் சொல்லுங்கள்? ஒரு கோட்டோட மதிப்பு 1, 10 கோட்டோட மதிப்பு 0.1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே எழுதுகிறேன் நான். இதில் 10 கோட்டோட மதிப்பு 0.10 mm. இப்போ நம்ம அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அல்லது ஸ்க்ரூ கேஜில் எல்லா ரீடிங்கையும் பார்த்துட்டோம். ஒரு மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுத்துட்டோம், ஒரு சப்ஸ்கேல் ரீடிங் எடுத்துட்டோம், ஒரு திம்பிள் ஸ்கேல் ரீடிங் எடுத்துட்டோம். இதை மூணையும் கூட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் காட்டக்கூடிய மொத்த அளவு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கூட்டுறேன். 2 புள்ளிக்கு புள்ளி வச்சுட்டேன். சரியா? ரைட் சைட்லேருந்து கூட கூட்டலாம். இப்போ பாருங்கள், 0க்கு 0 போட்டுறோம். மேலே இங்கே 0 இருக்கிறதுனால அடுத்து 5 இருக்குது, அடுத்து 1 இருக்குது. 5 1 6. சரியா? இப்போ புள்ளிக்கு புள்ளியை வச்சுட்டோம். இந்த 2 அப்படியே கீழே 0வாக இருக்குது, 0 இருக்கிறதுனால நேராக இந்த 2 எடுத்து கீழே எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த அளவு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 2.60 mm. ஓகேவா? அப்போ ஒரு அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் மெயின் ஸ்கேல் ரீடிங்கை பார்க்க தெரியணும், சப்ஸ்கேல் ரீடிங்கை பார்க்க தெரியணும், திம்பிள் ஸ்கேல் ரீடிங்கை பார்க்க தெரியணும். இதை மூணையும் பார்த்து மூணையும் கூட்டணும்னா அப்போத்தான் நம்மளுக்கு இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அல்லது ஸ்க்ரூ கேஜில் நம்ம ரீடிங்கவே என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இதில் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கிற வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நல்லா சுற்றிட்டேன், ரிவர்ஸில் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஆதார கோட்டுக்கு கீழே இருக்கிறது மெயின் ஸ்கேலு, அதில் முழு எண்களை காட்டும். இப்போ 5 mmனா 5 mm எதில் காட்டும்? 5 mm கடந்திருக்கா அப்படின்னு எதில் பார்க்குறோம் அப்படின்னா பெரிய ஸ்கேலில். இந்த பேரலில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்கேல், இந்த ஆதார கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 0 1 2 3 முழு எண்கள் போட்டிருக்குல்ல,
இந்த இதில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா முழு எண்களை பார்க்குறோம். இந்த முழு எண்களில் இப்போ 5 கடந்திருக்கு அப்படின்னா 6 கடந்திருக்கு அல்லது 4 கடந்திருக்கு. 4 கடந்த பிறகு 4.5 கடந்துருச்சா இல்லையான்றதை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 4.5 கடந்திருக்கா இல்லையான்னு இங்கே பாருங்கள், மேலே 0.5 கடந்திருக்கா. அப்போ அரை mm சப்ஸ்கேலில் பார்க்கணும் கடந்திருக்கா இல்லையான்னு. ஓகேவா? அதனால தான் இதில் அதுக்கப்புறம் இந்த திம்பிள் பார்ட்டில் இருக்கக்கூடிய கோடு ஏதாச்சும் இப்படி நேராக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், பேரலில் இருக்கிற ஆதார கோடும் இந்த திம்பிள் சுழலக்கூடிய பாகத்தில் இருக்கக்கூடிய கோடுகளில் ஏதாவது ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா கோயின்சைடாக இருக்கும், நேராக சேர்ந்துருக்கும். அப்போ இதுதான் திம்பிள் ஸ்கேல் ரீடிங். உதாரணத்துக்கு இதில் இப்போ பாருங்கள், 20, 21, 22வது கோடு இந்த ஆதார கோட்டுக்கு நேராக இருக்குது. அப்போ நம்ம ரீடிங் எவ்வளவுன்னு இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேலை பார்க்கணும். மெயின் ஸ்கேலை இப்போ பார்க்குறேன். உங்களுக்கு பார்க்கும்போது 0வுக்கு அடுத்து 1, 2, 3, 4 கூட கடந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்ன எழுதிக்கலாம், மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படின்ட்டு 4 mm கடந்திருக்கா, 400 mm அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 2வது ரீடிங் என்ன பார்க்கணும், சப்ஸ்கேலை கடந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், சப்ஸ்கேலில் 0.5 அது கடந்திருக்கு, ஏன்னா அந்த கோடு தெரியுது. அப்போ சப்ஸ்கேல் டிவிஷன் நான் என்ன சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா 0.5 கடந்திருக்குன்னு எடுத்துக்கிறேன். முன்னாடி 0 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திம்பிள் ஸ்கேல் என்னன்னு பார்க்கணும் நம்ம இப்போ. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எத்தனாவது கோடு கரெக்டாக கோயின்சைட் ஆகிருக்குன்னா, நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆதார கோட்டுக்கு நேராக 22வது கோடு. சரியா? ஒரு கோட்டோட மதிப்பு 0.01ன்னா 22 கோட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும், 0.22 தானே இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கிறேங்க அப்படின்னா 0.22. சரியா? mm. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ரீடிங் காட்டுது அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிடலாம். 2, 7, 4, 4.72 mm அளவை காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்படித்தான் இந்த மைக்ரோமீட்டரில் நம்ம ரீடிங் பார்க்கணும். இது ரீடிங்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்னேன்ல ஏற்கனவே, இது ஒரு சுற்றுக்கு எவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னா 0.5 தூரம் நகரும். திம்பிள் டிவிஷன் சொல்லக்கூடிய இந்த திம்பிள் டிவிஷன் ஒரு சுற்றுக்கு 0.5 mm தூரம் நகரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று தெரியணும். இதில் நம்ம அளக்குறோம் அப்படின்னா டயாமீட்டரை தான் ஈஸியாக அளக்க முடியும். அதாவது விட்டம், டயாமீட்டர்னால் விட்டம். உதாரணத்துக்கு இந்த லெட்டு இருக்குது. இந்த லெட்டை இதோட டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு நான் அளக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி லூஸ் பண்ணி இந்த டயாமீட்டரை ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் இடையில் என்ன செய்யணும் அப்படின்னா லாக் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு இடையில் இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த லெட்டை என்ன விட்டத்தில் இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரீடிங்கை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதில் சரியான ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறதுனா, இதை நம்ம கையில் டைட் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக டைட் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ சத்து இருக்கோ அந்தளவுக்கு டைட் வச்சோம்னா டைட் ஆகும். ஆனால் அப்படி எடுக்கிறதுக்கு பேர் ரீடிங் கிடையாது. எப்படி எடுக்கிறதுக்கு பேர் ரீடிங்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்படி டைட் வச்சுட்டு இந்த ரேச்சட் ஸ்டாப்புன்னு ஒன்று இருக்குது. இதில் சுற்றினோம்னா இப்படி சவுண்டு வரும். இப்படி சவுண்டு வந்துட்டால் இதுக்கு சரியான அழுத்தத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான், சரியான அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரேச்சட் ஸ்டாப்ன்ற பாகத்தை கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரை லைட்டாக டச் பண்ணி பிடிச்சிட்டு
இந்த ரேச்சட் ஸ்டாப்பில் தான் நம்ம வந்து சுற்றணும். அப்படி சுற்றும் பொழுது சரியான அழுத்தம் வந்துருச்சுன்னா இதில் கிரு கிருன்னு சவுண்டு வரும். இப்படி சவுண்டு வந்துச்சுன்னா அழுத்தம் போதும். இதை நீங்கள் ரீடிங் இப்போ பார்க்குறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரீடிங்க்கு தயாராக இருக்குது, பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங்கை பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங்கை ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும்னு சொன்னேன். மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங் காட்டுது? நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மெயின் ஸ்கேல் இந்த ஆதார கோட்டுக்கு கீழே இருக்கிறது தான் மெயின் ஸ்கேலு. 0க்கு அடுத்து 1 2 3 4 5 5 அதுக்கப்புறம் 6 7 8 9 9 கடந்துருக்கு. மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னவா இருக்குது காட்டியிருக்கு? 9 கோடை கடந்து நிற்கிது. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேனோ அப்படின்னா, இந்த பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், மெயின் ஸ்கேல் டிவிஷன் அல்லது ரீடிங் எப்படி வேணாலும் எழுதலாம். 9 mm கடந்துருக்கு. 9 mm கடந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஒன்று எழுதியாச்சு. ரெண்டாவது ஒன்று வந்து சப்ஸ்கேல் ரீடிங்னு சொன்னேன். சப்ஸ்கேலு ரீடிங் அது எவ்வளவு கடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம். மேலே 0.5 கோடு தெரியுதான்னு பார்க்குறேன். பாருங்கள், மேலே 0.5 கோடு தெரியுது, நல்லா கிளியராக தெரியுது. பாருங்கள், மேலே 0.5 கோடு கிளியராக தெரியுது. அப்போ சப்ஸ்கேலில் 0.5ம் ரீடிங் காட்டுது. அப்போ அதனால் 0.50 mm அப்படின்னு சப்ஸ்கேல் ரீடிங்கை எழுதிட்டேன். இப்போ மூணாவதாக திம்பிள் ஸ்கேல் ரீடிங்கை பார்க்க போகிறோம். இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற பாகத்தில் இருக்கக்கூடிய கோடுகளை தான் திம்பிள் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் எத்தனாவது கோடு இது நேருக்கு நேராக அந்த ஆதார கோடோட சேர்ந்துருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது 30. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கோடுக்கு நேருக்கு நேராக என்ன செஞ்சுருக்குன்னா ஆதார கோட்டில் ஜாயின் ஆகிருக்கு. அப்போ 30க்கு முன்னாடி என்ன கோடு இருக்கும்? 29வது கோடு நேருக்கு நேராக சேர்ந்துருக்கு. இதை பார்த்தாலே தெரியும். 25 26 27 28 29வது கோடு நேருக்கு நேராக சேர்ந்துருக்கு. இது ஒரு கோட்டோட மதிப்பு 0.01 mmன்றதுனால 29 0.29 அப்படின்ற நம்பரில் கோயின்சைட் ஆகிருக்கு, சேர்ந்துருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தாலே நல்லா தெரியும். 30க்கு முன்னாடி இருக்கிற கோடு 29. அப்போ 0.29 கோடு வந்து ஆதார கோட்டோட நேருக்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணாவதாக திம்பிள் ரீடிங் இது என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி 0.29 mm. புரியுதா? 0.29 கோடு ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுனால அதை அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிட்டேன். ஏன்னா ஒரு கோட்டோட மதிப்பு 0.01ன்றதுனால 29 கோடுன்னா 0.29. இப்போ இதை மூணையும் கூட்டணும்னா இந்த லெட்டோட டயாமீட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மேலே 0 கீழே 0 9 டைரெக்டாக அப்படியே கீழே இறங்குது. இங்கே பாருங்கள், மேலே 0 அதுக்கடுத்து 5 2 7. ஓகேவா? இடையில புள்ளி வர்றதுனால புள்ளி வச்சிடறோம். இங்கே மெயின் ஸ்கேலில் நம்மளுக்கு எத்தனை எம்எம் கிடச்சி? 9. கீழே இருக்கிறப்புறம் 0, அதனால் நேரடியாக 9 எடுத்து எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த லெட்டோட டயாமீட்ரு விட்டம், இந்த லெட் பென் இருக்குல்ல, இதோட டயாமீட்ரு விட்டம் எவ்வளோ காட்டுறாங்க அப்படின்னா 9.79 mm மைக்ரான் அளவோட நம்ம இப்போ ரீடிங்கை எடுத்து காட்டியிருக்கோம். அவுட் சைடு மைக்ராமீட்டரில் ஒரு ரவுண்ட் ராடோட டயாமீட்டரை எப்படி அளக்கணும் அப்படின்னா இப்படி தான் அளக்கணும். அப்போ அவுட் சைடு மைக்ரோமீட்டரை நம்ம அளக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ரீடிங்கை வந்து நம்ம மேனுவலாக அளக்கக்கூடிய, மேனுவலானா இப்படி கையினால் இயக்கி அளக்கக்கூடிய அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் இந்த 3 ரீடிங்கும் பார்த்து கூட்டினாத்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைக்ரோமீட்டரோட முழு அளவு கிடைக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைனாலும் கேளுங்க, திரும்பவும் இதற்கான விளக்கம் சொல்லலாம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி.